அகிலம் கல்விசாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம். இன்றைய பாடப்பகுதி விருத்தத்தினுடைய தொடர்ச்சி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஐயா, தேவர்களிடம் நீங்கள் மனம் சடைக்க வேண்டாம் என்று சொல்லி அவர்களுக்கு உறுதி கொடுத்துவிட்டு அடுத்ததாக கடலை தாண்டி வெளியே வருகின்றார்கள். அவ்வாறு வருகின்ற வேளையில் என்ன நிகழ இருக்கின்றது என்பதை இந்த விருத்த பகுதியில் எம்பெருமான் சொல்லி வருகின்றார்கள். விருத்தம்: வேண்டாம் எனவே தேவருக்கு விடைகள் கொடுத்து வைகுண்டரும் கொண்டாங்கடலின் கரை தாண்டி குதித்தே கரையில் ஓடி வந்து தாண்டாய் முன்னே பெற்றதொரு தாய்க்கோர் சடல உருகாட்டி ஆண்டாராணை ஒருவருக்கும் அகலாதனவே ஆணை கொண்டான். சான்றோர் மக்களை பாதுகாப்பதற்காக தாங்கள் எழுந்தருள வேண்டும் என்று தேவர்களுடைய வேண்டுதலை ஏற்று, தேவர்களே நீங்கள் பதற வேண்டாம், சான்றோர் மக்களுடைய கையாலேயே களி எழுப்பதற்குரிய அத்தனை வல்லமைகளும் நான் அருள்வேன், அதற்குரிய உபதேசங்களை ஞானத்தை நான் சான்றோர் மக்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு எம்பெருமான் கடற்கரையை தாண்டி வருகின்ற போது அந்த கடற்கரையிலே சம்பூர்ண தேவனுடைய தாய் அங்கே அமர்ந்து அழுது கொண்டிருக்கின்றார். அதாவது சம்பூர்ண தேவன் தன்னுடைய கர்ம வினையை கழிப்பதற்காக அங்கே பூலோகத்திலே பிறவி செய்யப்பட்டார். ஏனென்றால் தேவர்களுக்கெல்லாம் பிறவி ஏற்படுகின்ற போது மேலுலக வாசிகளெல்லாம் கலியுகத்தில் அந்த கலியை அழிப்பதற்காக பூவுலகில் பிறவி செய்யப்பட வேண்டும் என்று பிறவி செய்யப்படுகின்ற போது சம்பூர்ண தேவன் மறுத்துரைக்கின்றார். அப்போது வரதேவதை மீது அவனுக்கு ஆசை ஏற்படுகின்றது. ஐயா புத்தி சொல்லுகின்றார்கள், வரதேவதையும் நீயும் ஒத்துப்போகக்கூடிய நிலை கிடையாது. காரணம், உன்னுடைய எண்ணம் இறை சிந்தனை, அவளுடைய எண்ணம் பூலோக ஆசை. ஆகவே இந்த இரண்டு சிந்தனையும் ஒத்து வாழ முடியாது. ஆகையால் இந்த ஆசையை விட்டுவிடு என்று சொல்ல அதை அவன் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அதன் பிற்பாடு அந்த நிலைக்கு உன்னுடைய நிலைக்கு அவளை உயர்த்துவதற்காக தவம் செய்ய சொல்லுகின்றார்கள். தவம் நிறைவேறுகின்ற தருணமும் சிற்றின்ப ஆசை வந்து விடுகின்றது. இந்திரன் சூடி வந்த ஒரு பொய் திருமுடி மேல் ஆசை கொண்டு அதுபோல் நாமம் அணிய வேண்டும், இந்த உலகை ஆள வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வருகின்றது. அதனால் தவமும் குளறி விடுகின்றது. இப்படி தவம் எல்லாம் குளறிய காரணத்தினால் கர்மா தொடருகின்றது. அந்த கர்ம வினையை கழிப்பதற்காக பூலோகத்திலே ஒரு தாய் தந்தையினுடைய வயிற்றிலே அங்கே பிறவி செய்யப்படுகின்றான். அவ்வாறு அவன் பிறந்து கர்ம வினை தீருகின்ற நேரம் அவன் பிறவி செய்யப்படுகின்ற போது எப்போது என்னை ஏற்றெடுப்பீர்கள் என்று கேட்கின்ற அந்த தருணம் ஐயா சொல்லுகின்றார்கள், வைகுண்ட அவதாரம் நிகழ்த்த வருகின்ற போது உனக்கு நான் அந்த பெயரை தருவேன், என்னோடு ஐக்கியப்படுத்தக்கூடிய அந்த சிறப்பை தருவேன் என்று சொல்லுகின்றார்கள். அதன்படி நோய்வாய்ப்பட்டிருக்கின்றான். எவ்வளவோ மருத்துவ முறைகள் பார்த்தும் தீரவில்லை. நாராயணமூர்த்தி அந்த தாயினுடைய கனவிலே சென்று சொல்லுகின்றார்கள், உன்னுடைய மகனை திருச்செந்தூரிலே திருவிழா நடக்கின்றது, அழைத்து வா, உன்னுடைய மகனுடைய நோயும் தீர்த்து நற்பேறு அருள்வேன். இப்போ அந்த நற்பேறு அப்படிங்கிறது அந்த பரம்பொருளோடு பரமாத்மாவோடு ஐக்கியமாகக்கூடிய நிலைதான் அந்த நற்பேறு. இதை நான் உனக்கு அருள்வேன் என்று அங்கே அந்த மகனுக்கு அருள்வேன் என்று சொல்ல அந்த தாயும் அந்த சம்பூரண தேவனை சுற்றத்தார்கள் விடை சொல்ல திருச்செந்தூருக்கு அழைத்து வருகின்றார்கள். ஐயா வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்கு முன்பாக அந்த சம்பூரண தேவனுக்கு முக்தியை அருளுகின்றார். எப்படி என்னால் கடலுக்குள் அங்கே அழைத்து சென்று அவருடைய கர்ம வினைகளையெல்லாம் போக்கி அந்த பரமாத்மாவோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளுகின்றார். அவ்வாறு அந்த சம்பூரண தேவனுடைய அந்த பேரானது அங்கே கொடுக்கப்பட்டு
அவனுடைய கர்மவினை நீக்கப்பட்டு எப்படி ஒரு நல்ல ஆன்மாக்கள் இறைவனோடு பரிபூரணமாக ஐக்கியமாகுமோ அந்த நிலை அந்த சம்பூரண தேவனுக்கும் அருளப்படுகின்றது. அவ்வாறு இருக்கின்ற அந்த தருணத்தில் இங்கே தாய்க்கு அந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கின்றது. தாய் என்ன நினைக்கின்றார்கள்? கடலுக்குள் போன மகனை காணவில்லையே. இங்கே நம்மை நாராயணமூர்த்தி அழைத்து வர சொன்னார், மகனுக்கு நற்பெயர் அருள்வேன் என்று சொன்னார், நோயை குணப்படுத்தி தருவேன் என்று சொன்னார் என்று அந்த மகன் திரும்ப வருவான் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். கடலுக்குள் போன மகன் இன்னும் வர காணேன் என்று கதறி எழுதாளம்மை சிவனேயான்னு அங்கே சொல்வார்கள். அதே போன்று அந்த அம்மையானவள் இங்கே கடற்கரையிலே காத்து கொண்டிருக்கின்றார். அப்போது ஐயா வைகுண்ட அவதாரம் நிகழ்த்தி கொண்டு வெளியே வருகின்ற தருணம் இந்த அம்மைக்கு உண்மை நிலையை புரிய வைக்க வேண்டும். அதற்காக ஐயா தான் வந்திருப்பது பண்டார ரூபமாக இருந்து களியளிப்பதற்காக, ஆனால் அந்த தாய்க்கு ஒரு சடல உருவத்தை காட்டுகின்றார். இதற்காக தாய் மகனே மகனே என்று எழுது கொண்டிருக்கின்றார். அப்படி எழுது கொண்டிருக்கின்ற அந்த தாய்க்கு ஒரு ஆறுதல் கொடுப்பதற்காக, தாயே நீ இங்கே பார், என்னை பார், இந்த நீ முன்னால் பெற்ற, அதாவது தாய்க்கு முன்னால், அதாவது தாய்க்கோர் சடல உருகாட்டி, அந்த தாண்டாய் முன்னே பெற்றதொரு, அதாவது ஒரு ஆன்மா என்பது ஒரு நேரத்தில் அதனுடைய கர்ம வினையை கழிப்பதற்காக ஒரு பெற்றோருடைய பிழையாக இருக்கும். ஆனால் அதே ஆன்மா மீண்டும் அதே தாய் தந்தையருக்கு பிழையாக அமையாது. அதனுடைய கர்ம நிலையை பொறுத்து, கர்ம விதியை பொறுத்து அதனுடைய பிறவி என்பது மாற்றமடையும். எப்போது இந்த கர்மா தீர்க்கப்படுகின்றதோ, அந்த கர்மா தீர்க்கப்படுகின்ற போது அது பரம்பொருளோடு ஐக்கியமாகிவிடும். எங்கிருந்து வந்ததோ அங்கே சென்று சேர்ந்துவிடும். அதுபோல் அந்த சம்பூரண தேவனும் இப்போது இந்த கர்ம வினையை தீர்ப்பதற்காக இங்கே வந்தான். இங்கே வந்து அவனுடைய நிலை என்னது? இறை சிந்தனையோடு இந்த உலக பற்று பந்தம் பாசம் எல்லாவற்றையும் விட்டு அந்த ஒரே நினைவோடு இறைவனே தஞ்சம் என்ற நிலைக்கு அங்கே வந்துவிட்டது. அப்படி அந்த தஞ்சம் என்ற நிலைக்கு வந்து இறைவனோடு அந்த பரம்பொருளோடு ஐக்கியமாகிவிட்டது. ஆனால் அந்த சம்பூரண தேவனை பெற்றெடுத்த தாய் என்னுடைய மகன் மகன் என்று அங்கே ஏங்கிக் கொண்டிருக்கின்றார். காரணம், அவளுக்கு அவளுடைய அந்த சிற்றறிவுக்கு அந்த உண்மை நிலை என்ன என்பதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அந்த அம்மைக்கு ஒரு சடல உருவை காட்டுகின்றார். அதற்கு முன்பு அவள் பிள்ளை எப்படி இருந்ததோ அந்த உருவை அங்கே என்ன செய்கின்றார்? காட்டுகின்றார். அங்கே காட்டி ஒரு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது என்று ஒரு ஆணையை அந்த தாயிடமிருந்து என்ன செய்கின்றார்? பெற்றுக்கொள்ளுகின்றார். ஐயா